ஹாய் விவர்ஸ், இந்த கர்நாடகா ட்ரிப்பில் வந்து டைரெக்டாக டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன இருக்கோ அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் இப்போ இந்த ஹைவே ட்ரிப்பில் எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ண அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோட் ட்ரிப்பில் தான் பார்க்க போகிறோம். ஹைவேயில் போயிட்டுருக்கும்போது கூர்க்கு கிட்ட நியர்பை எல்லாம் கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டோம். அங்கே போகும்போது இடையில வந்து ஒரு திபெத்தியன் பொற்கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதை நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட் ஏ டைம் ஈவினிங் வந்து ஒரு எப்படியும் வந்து 5:30 இருக்கும். அந்த டயத்தில் தான் நான் ரீச் பண்ணேன். இந்த டெம்பிளோட உள்ளதை வந்து தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றி ஈத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விசிட் பண்ணிவிட்டு நான் கிளம்பினேன். இந்த கோயில் வந்து அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்குங்க. திபெத்துலேருந்து வந்து பர்மனெண்ட்டாக இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கோயிலில் இருந்துட்டு ஆசிரமமாக இருந்துட்டு ஸ்கூல்ஸு எல்லாமே சின்ன சின்ன பசங்களும் இருக்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிட்டு கிளம்புனேன். நான் நேராக வந்து துபாரே எலிஃபண்ட் கேம்ப்பு. இந்த ரோடு வந்து எதில் இருக்குது அப்படின்னாக்கா காவேரி நதிக்கரை ஓரத்தில் தான் போயிட்டு இருக்கோம். நாம இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி நதிக்கரை தான். காவேரி ரிவர் இந்த சைடு தான் ஓடுது. அது முடிஞ்சால் எப்படி போகிறதுன்னு தெரியல, பார்க்குறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் காவேரி ரிவர் போகிற வழியை. சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப அந்த க்ரீனிஷான ஏரியாவில் அழகாக அந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து ரைட் பண்ணும்போது தான் தெரியும் அதனுடைய வேல்யூபிள் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட வந்து ஹைவே விட்டு நிறைய ட்ராவல் ஸ்பாட் வந்து உள்ளார தான் இதுமாரி ரோடு ஹைவேயில் தான் நம்ம போக முடிஞ்சுது. மைக் வந்து ஒர்க் ஆகல. லெஃப்ட் சைடு இதான் துபாரே. இந்த போர்டு போட்டுருக்கு பாருங்க. ஓகே, வாக்ஸ் மியூசியம். வேற நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே நிறைய இதெல்லாம் இருக்குது, ரைட்ஸு இதெல்லாம் பாருங்க, இன்னும் எல்லாமே இருக்குது பாருங்க. பார்க்கிங் கேட்க மாட்டாங்க, எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க.
நீங்கள் தான் கொடுக்கணும், ஏன்ட்ட கேட்காதீங்க. ஆ கேமரானா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆ ஆ சரி. ஆ சரி. ஒரே வெயிட்டாக இருக்குது. ஸோ பார்க் பண்ணியாச்சு. ஸோ வண்டியை அழகாக ஒரு இடத்துல இப்போ நிழலாக பார்த்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளார எலிஃபண்ட் கேம்ப் உள்ளார, அது வந்து காவேரி ரிவருங்க, அந்த ஓடையை வந்து கிராஸ் பண்ணி தான் நாம் அதுக்கப்புறம் எலிஃபண்ட் கேம்ப் தனியாக தாண்டி போக முடியும். இப்போது தண்ணி இல்லாதனால வந்து கம்மியாக தான் இருக்குது, போட்டிங்லாம் விட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேங்க அங்கே. எலிஃபண்ட் கேம்ப் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து அபே ஃபால்ஸுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நான் அது வந்து மடிக்கேரி நியர்பை கிராஸ் பண்ணிட்டு தான் போக முடியும். அபி ஃபால்ஸ். அபி ஃபால்ஸ். ஸோ மடிக்கேரி இந்த டாப் ஹில்ஸில் தான் இருக்கிறோம் நம்ம. இது வந்து ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோடு மாரி பிரியும் அங்கங்கே போகிறதுக்கு. மடிக்கேரி காவங்க எல்லாரையும் என்ன ஜங்ஷன்லேயே பாருங்க, ஜங்ஷன்லேருந்தே மேலே ஏறுது. 4 ரோடு என்ன ஒன்று ஏறுது. மடிக்கேரி ஏரியா தான் உங்களுக்கு வந்து டவுனில் இருக்கு. வீடியோவில் ஓடிட்டு இருக்கு. பொறுமையாக வராங்க பாருங்க. வாங்க பொறுமையாக நடந்து வாங்க. காளை மாடு. வாய் முக்கியமாக தூக்கிட்டு இருக்கு. மணி மண்டபா. அண்ணா அபி ஃபால்ஸ் அண்ணா. ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹோட்டல் இங்கே ஹோட்டலில் வச்சு சாப்பிடுங்களா?
ஹோட்டல் கூர்க் எம்பையர் இதுனா ஓகே. ஆஹா only in the okay yeah ஓகே. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அபி ஃபால்ஸுக்கு ட்ரை பண்ணுவோம். சாப்பிடலாவா? குட்டியாக இருக்கானுங்க. இந்த ரெண்டு கூட குட்டியாக இருக்கும். சாக்லேட்டு அந்த ஒயின் அந்த இதில் கேம்ப் கிட்ட போகும்போது 200 rupees சொன்னார் ஒன்று. இங்கே கேட்டதுக்கு 300 rupees சொல்கிறாரு அந்த ஹோம்மேடு ஒயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees பை ஒன் கெட் 4. ஆடு 5 ஒயின் பாட்டில் வாங்கினாக்கா 800 rupees. கூடவே மெடிக்கல் சயின்ஸ், ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். வேலை வருது மண்டலப்பட். பிரேக் நிறைய பண்ணுறாங்க. சன்செட்டு ஒன்று பார்க்கலாம் முடிஞ்சிட்டு. சன்செட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஃபால்ஸை பார்த்துட்டு கீழே இறங்கி இருக்கு. பார்க்கிங் வந்துடுவாருங்களா பார்க்கிங்க? டிக்கெட்டா? என்ட்ரி டிக்கெட்டா? 10 rupees-ஆ? 10.
अरे 10 रुपीज़ से पार्किंग 20 रुपीज़ है क्या? हाँ ये भैया என்ட்ரி வந்து 10 ருபீஸா, பார்க்கிங் வந்து 20 ருபீஸா? வாட் இஸ் திஸ்? நீங்களே சொல்லுங்க. ம்? பார்க்கிங் ஏரியா. ஆகுமா நான் அப்படி வளர்ச்சி பண்ணியாச்சு. அபே ஃபால்ஸ் உள்ளார போனதுக்கப்புறம் என்ட்ரி டிக்கெட்டும் இதுவும் வாங்கிட்டாங்க, பார்க்கிங் சார்ஜும் வாங்கிட்டாங்க. உள்ளார என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நீர்வீழ்ச்சியோட அழகு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான நீர்வீழ்ச்சிங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்பாட்டை பார்க்காம வந்துடாதீங்க. மடிக்கேரியிலேருந்து வந்து உள்ளார கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகணும், போய் தான் பார்க்க முடியும். நான் போயிருந்தபோது தொங்கும் பாலத்துனா எல்லாரும் நிறைய தண்ணி வரும்போது அது எல்லாமே அடித்து ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்தது பார்க்க முடியுது. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டுக்கு நான் கிளம்பிட்டேங்க. நான் ட்ரெக்கிங்கே என்ன தெரியல, போய் தான் பார்க்கணும். பாருங்க ஒவ்வொரு பழம், பம்பளி மாஸ் பழம் டீ போட்டு உடஞ்சிட்டு பழம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. யாரும் தூக்கி போட்டாங்களான்னு தெரியல. உள்ளார நிறைய பம்பளி மாஸ் மரம் கிடக்கு. அந்த சைடு போய் பார்ப்போமா? இங்கே ஒரே வெயிலாக இருக்கு. ஒரு பலாப்பழமாக இருக்கு பாருங்க. கீழே இறங்கி போகணும். இது ரோடெல்லாம் ஆஃப் ரோடாக தான் இருக்குது இங்கே. ஆஃப் ரோடு தான். மண்ணெல்லாம் நல்லா தண்ணி இருக்கு. ஒரு ஓரத்தில் இருக்குது வேறு. ஒரு வியூ பாயிண்ட் இது. வரும்போது இந்த சைடு தான் வந்தேன் நான். போகும்போது செட்டாலி போகிறதுக்கு இப்படி தான் போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகணும். நான் இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு நான் வந்து டிசைட் பண்ணி கிளம்புனேன். போகிற வழியில் தான் நீங்கள் பார்க்குற இந்த வியூஸ்னால் பார்க்குறீங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த மவுண்டன் கீழே பள்ளத்தாக்கு எல்லாம் போய் பார்த்துட்ருக்கோம். அப்படியே நம்ம கீழே இறங்கி போனோம். படிக்கட்டு ஒன்று இருக்குது. கீழே இறங்கி போனால் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். அப்படியே சர்வலாக இருக்குது இங்கே. இப்போ கீழே போகணுன்னா இப்போ கீழே போய் பார்க்கலாம். ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னாக்கா ட்ரெக்கிங் போகலாம். இல்லை மங்கீஸ் தான் இருக்குது. ஒரே மரம், பலாப்பழ மரமும். இப்போ இந்த கேமராவில் தெரியுறதுலாம் பலாப்பழ மரம் தான். அந்த சைடும் பாருங்கள் பலாப்பழம், இங்கேயும் பலாப்பழம் தான். இது ஒரு பலாப்பழ தோட்டம். அப்படியே இறங்கணும்னா கீழே அப்படியே செங்குத்தாக இறங்குதுங்க. பலாது எல்லாம் சின்ன சின்ன பழமாக தான் இருக்குது. இப்போதான் சீசன். கொஞ்சம் மேட்டில் ஏறி தான் காமிக்க வேண்டியதாகிடுச்சு. இதெல்லாம் இனிமேல் தான் அட்வென்ச்சராக இருக்குது. இந்த பள்ளம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்க. கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு முடிஞ்சிச்சு. டக்குன்னு கீழே போக வேண்டியதான்.
பள்ளம், எல்லாமே பள்ளம் தான். பள்ளம் அதுக்கப்புறம் கீழே அப்படியே இறங்கிட்டே போகுதுங்க. இது ஃபுல்லாக மரம் தான், இறங்கிட்டே போகுது. தண்ணி ஒன்று வருது, ஃபால்ஸ் போயிட்டு தண்ணி இங்கே ஃபால்ஸ் இருக்கு. தண்ணி இல்லாதனால எல்லாம் அந்த சைடு போகும்போது ரைட்டே ஒன்று இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி ஆகும். ரோட்டு நல்லா போட்டுருக்காங்க வீட்டில், காங்கிரீட் தான் போட்டு. ஓ ஓ சவுக்கு காடு நல்லா நீட்டு நீட்டு மரம், மரம் மாதிரி இருக்குது. சொத்த மரம் அதே நீட்டாக இருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்னு யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே சம்பாதிக்கிறதுக்காக எந்த ஒரு இடத்துக்கும் சொல்லவும் மாட்டுறாங்க. அவங்க தான் கூப்பிட்டு போகணும், இங்கே அவங்க பர்மிஷன் கிடையாது, நாங்கள் தான் கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படியே பண்ணுறாங்க. எல்லாம் 400 500 தான். இங்கே இருக்குது இப்போ கிட்டத்தட்ட வந்தாச்சு. வரும்போதே பார்த்தேன் நான்.
அப்புறம் சான்ஸ் மறுபடியும் இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது ப்ராடக்ட்ஸ்லாம் ஃபுல்லாக. ஒரு கேட்டை போட்டு வச்சுருக்காங்க. வர எல்லாமே நர்சரி கார்டன் ப்ரோட்டன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சேட்டாளி இதுதான் சேட்டாளி. இங்கே போய் பார்ப்போம் தேவையான ஸ்பாட் எங்கே போகலான்ட்டு. ப்ரோ இன்னும் இல்லையா? இவ்வளோ தூரம் வந்தா சேட்டாளி இது இமேஜ் மட்டும் இருக்கு. ஸ்வீட் அரோமா காஃபி எஸ்டேட். ஸ்வீட் அரோமா காஃபி எஸ்டேட். கேரளா ஸ்ரீமங்களா. கேரளா ஸ்ரீமங்களா. ரோட் ட்ரிப்பில் வந்து ஒரு டக்குன்னு என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் உள்ளார போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக இந்த மிளகுலாம் பயிரிட்டு இருந்தாங்க. அந்த ஹில் ஸ்டேஷன் மவுண்டில் உள்ளார இறங்கினேன் நான். கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடு தாங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் போக முடியுமான்னு தெரியல. இது எண்டிங்கு. ஆஃப் ரோடாகவே இருக்குது. ஊருக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பகுதி இது ஒரே மலையடி வர்றது, கீழே இறங்கி வர்றது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்டேட் அந்த எல்லை, அந்த இலை சொன்னேன் இல்லையா, அந்த இலை தான் ஃபுல்லாக, அந்த இலை தான் வச்சு பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ் ஒரு தண்ணி இல்லை, இன்னும் ஃபால்ஸ் தண்ணி வரக்கூடிய இடம்.
போகுது. இது ஒரு ஃபாரஸ்ட், இது மலையடி வாரத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு. இடத்தோட பேர் முன்னாடி போட்டிருந்தாங்க, பட் அது சரியாக வர மாட்டேங்குது. அவங்க கர்நாடகா லாங்குவேஜில் போட்டுருக்காங்க. பெருசாக இருந்தது. உள்ளார வந்தாக்க நிறைய எஸ்டேட் இருக்குது. ரெசார்ட்ஸ் ஒன்று முன்னாடி பார்த்தேன். இது ஒரு வழி போகுது, அவங்க எஸ்டேட்டு போகிறது. அப்படி போகலாம். தூரம் ரோடாக இருந்தது. இங்கே வந்தோடனே எல்லாம் ஆஃப் ரோடு தான், வெறும் மண் கப்பி. அது போயிட்டு வளைக்க முடியுமான்னு தெரியல. மறுபடியும் மேலே ஏறுது. அங்கேயாச்சும் கம்ப்ளீட்டாக போட்டிருந்தாங்க, இங்கே சுத்தமாக இல்லை, வெறும் மண்ணு தான். எதுவுமே ரோடு இருந்திருக்கு. வர வர ரோடு சின்னதாகிட்டே வருது. பாரு, இங்கே ஒரு ஜங்ஷன். ஜங்ஷன் இல்லையா? ஒரு ஜீப் ஒன்று இருக்கு. மடிக்கேரி ஏ ரோடா? இது ரோடு ஓகே. அது வந்த வழியிலே போக சொல்கிறாங்க. தூரம் பார்த்தாக்கா எல்லாரும் ஒரு இடம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இடங்கள் காசு கொடுத்து போய் பார்க்குறோம். இதுமாரி இடத்தனா வந்து ஃப்ரீயாகவே நம்ம அழகாக பார்த்துக்கிட்டு ரைட் பண்ணிக்கிட்டே பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும். மலை உச்சியிலேருந்து நான் இங்கே கீழே இறங்கி வந்துட்டேன். இதுக்கப்புறம் வேறு ஊருக்கு போகுது தனியாக, அதனால் நான் இதோட ரிட்டர்ன் ஆகிக்கிறேன். வந்து கீழே இறங்காம மேலே ஏறணும். இன்னொரு சொல்லுவா எஸ்டேட் போகிறது. வேறு என்ன இதுவும் பாருங்க எஸ்டேட். எங்கே போகுது வண்டி மாட்டாமல் திருப்பூரம் போயிட்டு திருப்பூரத்துக்கு இடம் இருந்தால் போதும். இங்கே ஏதோ வேலை நடக்குது போட்டுருக்கு. முட்டையாக வச்சு தருவாங்க.
தண்ணியே தேவையில்ல போல இருக்குது இது. மழை நேரத்தில் மட்டும் தண்ணியை உறிஞ்சிட்டு இது மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு. போது இப்போ தலக்காவேரி ரோட்ல போயிட்டு இருக்கேன். இது வந்து நான் அந்த ஃபாரஸ்ட் உள்ளாரனா போய் பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே தலக்காவேரி ரோட வர சூப்பராக இருக்கு ரோடு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று போன அந்த ராஜா சீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கீழே அந்த வியூ பாயிண்ட் ராஜா சீட் பார்த்தீங்கன்னா கன்னடத்திலே போட்டுருக்கிறதுனால கிலோமீட்டர்ஸ் என்ன எந்த ஊர் அப்படிங்கிறது போகிற வழியிலே வந்து இந்த கிளாஸ் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. அது ஒன்று இருக்குது, எங்கே போய் பார்ப்போம். போகிற வழியிலே இருக்குது. நல்லதான் இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் வந்து போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்கேருந்து 49 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து வேஸ்ட் 200 ருபீஸ் பே பண்ணணும். போயிட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோ உள்ள இருந்துட்டு இந்த இது வரும். என்ன ஒன்று அந்த இதுக்கு போட்டு கிளாஸ் வந்து தலக்காவேரி ரோடில் இறங்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டுருக்கேன். இங்கே இருந்து வந்து 49 மினிட்ஸ் தலக்காவேரிக்கு. வேறு வியூ பாயிண்ட் தான். தலைக்காவேரி வந்து ஏற்கனவே வந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. இது வந்து பூம்புகார் கடற்கரையில் வந்து முடியுது. அதனால் நம்ம வந்து இதுக்கான வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் போட்டிருக்கிறேன். நான் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாம் ஓன் கார் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.